அன்பு சகோதரர் மூலமா தேவன் உங்களோடு பேசியிருக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்குது. ஆமென். ஸோ நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ எப்படி நீங்கள் வந்தீங்களோ அந்த வனமாக திரும்ப போவதில்லை. ஆமென். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு செல்றீங்க, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில கூட்டங்களுக்காக நீங்கள் அழைத்திருந்தார்கள், அதற்காக வந்திருந்தேன். நல்ல வாய்ப்பு உங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். உங்கள் சபையின் சார்பாகவும் போதகரின் சார்பாகவும் எனக்காக மாதம் என்னுடைய இந்த மிஷனரி ஊழியத்துக்காக தாங்கி வருகிறார்கள், செபித்து வருகிறார்கள். இதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 20 டிஸ்ட்ரிக்டில் ஒரு 11 டிஸ்ட்ரிக்டில் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9 டிஸ்ட்ரிக்டில் ஊழியங்கள் இல்லை. எப்படி உள்ளே ஆகிறது, எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஜம்முவில் ஒரு 10 ஜம்மு ரீஜியனில் 10 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. காஷ்மீர் ரீஜியனில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. காஷ்மீர் ரீஜியனில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் பீப்புள். ஸோ ஜம்மு ரீஜியனில் ஃபுல்லாக இந்து பிராமின்ஸ், வெரி ஸ்ட்ராங் இந்துஸ். ஸோ அவங்க மத்தியில் இந்த காஸ்பல் ஷேரிங்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி சேலஞ்சிங். ஈவன் தோ ட்ராக்ட் கொடுக்கறது, பைபிள் கொடுக்கறது, டான் ப்ரீச்சு, பர்சனல் இவாஞ்சலிசம், ஸோ இந்த மாதிரிலாம் காரியம் அங்கே எதுவுமே நடைபெறலை. ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அங்கே அப்படி இருக்கிறபடியால் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6692 கிராமங்கள் இருக்கிறது. 1,51,00,000 மக்கள் இருக்காங்க. முழு ஜம்மு காஷ்மீர்லையும் 7 தமிழ் ஊழியக்காரங்க தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஸோ எதுக்காக இந்த விஷயன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ இந்த பாரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இதற்காக ஜெபிப்பீர்கள். உங்கள் ஜெபங்கள் மூலியமாக ஆண்டவர் அநேக மக்களை எழுப்புவாராக. ஸோ அதற்காக தான் ஷேர் பண்ணுறேன். இப்படி ஒரு சமுதாயம் உள்ள பகுதி அது. அது மட்டும் இல்லாமல் சில குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஷர்மா, ராஜ்பூத், குப்தா, இவங்க தான் வந்து மோஸ்ட் ஹைலி பீப்புள் என்று அந்த சொசைட்டியில் மக்கள் சொல்கிறாங்க. இவங்க மக்கள் மத்தியில் அதிகமாக ஊழியங்கள் நடைபெறவில்லை, எதிர்ப்புகள் இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் ஒரு சபை அங்கே ஸ்தாபிப்பதற்கு கிட்டத்தட்ட 13லேருந்து 20 வருஷம் எடுக்குது. ஸோ சபை என்னவுன்னே நான் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை சொல்ல, ஒரு பீப்புள் குரூப் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, ஒரு குரூப் பீப்புளுக்கு அவங்க காஸ்பல் ஷேர் பண்ணி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க ஒரு சபையாக கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் 30 to 20 years. ஸோ இதனால தான் நிறைய ஊழியக்காரர்கள் அங்கே வரலை. ஏன்னா பல வருஷங்கள் அங்கே ஊழியம் நடைபெற்றாலும் அதற்கேற்ற ஆத்துமா அறுவடை அங்கே இல்லை என்பது ஒரு உண்மை சம்பவம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போ கூட பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு. சில தீவிரவாதிகள் சில மக்களை வந்து சுட்டிருக்காங்க. ஸோ சொல்ல முடியல எந்த டிஸ்ட்ரிக்டில் எது நடக்காது, எது பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியல. ஸோ எப்போ வேணால் எது வேணால் அங்கே நடக்கும். ஸோ ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ரோட்லலாம் இது மாதிரி ஃப்ரீயாக நடந்து போக முடியாது. அங்கங்கே ஆர்மிஸ் இருப்பாங்க. அந்த பீரங்கி, அந்த ஆர்மிஸோட வெஹிக்கல் இருக்கும். ஸோ நமக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. வெரி சென்சிட்டிவ் பிளேஸ். அப்போ இந்த சென்சிட்டிவ் பிளேஸில் எப்படி வந்து ஊழியம் செய்யப்படுறது, எப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் அங்கே மிஷனரியாக போகிறப்போ எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீ ஒரு 10 வருஷம் ரூம் எடுத்து வீட்டு உள்ளே ஜெபந்தான் பண்ணுற, வேறு எந்த ஊழியத்தையும் பண்ணக்கூடாது, வெளியும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம போய் வெளியே காஸ்பல் ஷேர் பண்ணி அது பிரச்சனை வந்து அங்கே இருக்க ஊழியக்காரர்கள் பிரச்சனை வந்து எல்லோரும் வெளியே அமுச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சஸ்ஸு. ஸோ இப்படி தான் அங்கே இருக்குது. அப்போது நான் ஆண்டவர் ஜெபம் ஆண்டவர், நான் நல்லா ஊழியம் பார்த்துட்டு இருந்தேன், இங்கே வந்து ஊழியமே இல்லாமல் இருக்குது, சுவிசேஷம் அறிவிக்க முடியலையே, அப்போ எப்படி வந்து இங்கே வந்து ஊழியத்தை செய்வதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சில வழிவாசல் எனக்கு திறந்து கொடுத்தார். சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற டியூஷன் சென்டர் மூலிமா, ஃப்ரீ டியூஷன் சென்டர் ஸ்லம் ஏரியாஸ்க்கு. ஸோ அந்த டியூஷன் சென்டர் ரன் பண்ணி அங்கே இருக்க ஃபேமிலிஸை மீட் பண்ணிகிட்ருக்கேன். சாட்டர்டே டைமில் அவங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்படி சிறு பிள்ளைகள் மத்தியில் நல்ல ஊழியத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு. இப்போ லாஸ்ட் VPS வந்து 5 இடத்துல VPS ஊழியங்களை செய்த 100 பிள்ளைங்களை ஆண்டு சந்திக்கும்படி உதவி செய்தார். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களுக்கும் கிஃப்ட்டு, எல்லா பிள்ளைங்களுக்கும் ஃபுட்டு, எல்லா பிள்ளைங்களுக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் காஸ்பல் ஷேரிங். ஆமென்.
ஸோ சிறு பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை இங்கே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இப்போது அது மட்டும் இல்லை, வாலிபர் மத்தியில் எப்படி சுவிசேஷத்தை அங்கே அறிவிப்பது என்றால் ஸ்போர்ட்ஸ் மூலிமா. ஸோ ஃபுட்பால், கிரிக்கெட், ஸோ இப்படி வந்து டோர்னமெண்ட் மேட்சஸை வச்சு ஸோ அங்கே இருக்க யூத் மத்தியில் ஹெல்த் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி ஸோ அது மூலிமா காஸ்பல் ஷேர் பண்ணி நாங்கள் இந்த ட்ராஃபீஸ்லாம் கொடுப்போம். எந்த அளவுக்கு இந்த ஊழியம் வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஐஏஎஸ்ஏ எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க எல்லா ஸ்கூல்ஸில் போய் ப்ரோக்ராம் பண்ண சொல்லி. அல்லேலூயா. வெளியே வரக்கூடாது, வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு போங்க, நீங்கள் காலேஜஸ் போய் யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ பர்மிஷனோடு தான் இப்போ நான் வந்து அங்கே வேலை செய்கிறேன். ஆமேன். ஸோ இப்படி காட் வந்து யூத் மத்தியிலையும் சில்ட்ரன்ஸ் மத்தியிலும் நல்லா டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர், சாட்டர்டே சண்டே நான் வந்து சர்ச் ஃபாதர். ஆமேன். ஸோ இப்படி தான் பீப்புள் கேட்குறப்போ நான் வந்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இப்போ சிறு பிள்ளைகள் மத்தியில் நல்லா ஊழியம் வளருது, வாலிபர்கள் மத்தியிலும் நல்லா ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு இருக்குது. பெரியவர்களை எப்படி சந்திப்பது, குடும்பங்களை எப்படி சந்திப்பது, ஏன்னா ஒரு கிராமத்துக்கு போவது ஒரு எளிமையான காரியம் இல்லை, பல கேள்விகள் இருக்குது. எல்லா கேள்விக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்போது ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி ஆண்டவரே பெரியவர்கள் எப்படி சந்திப்பது, சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பது என்று. எல்லாம் பணம் படைத்த மக்கள், நல்லா செல்வாக்கு உள்ளவர்கள், அவ்வளோ எளிமையாக வந்து நம்மளோட பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ ஈவன் தோ நான் நான்வெஜ் சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது. ஏன் அப்படின்னா, நான் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா பிராமின் கம்யூனிட்டி, அங்கே தான் எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு. ஆமேன். அல்லேலூயா. யார் என்ன வேணா அண்ணாங்களோ அங்கே தான், அவர்கள் மத்தியில் தான் நமக்கு வீடு. ஸோ நான் மட்டும் தான் அங்கே வாடகை வீடு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் பேசவே இல்லை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் நம்ம வீட்டு ஓனர் கூப்பிட்டு, அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளை கூட ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அல்லேலூயா. ஸோ தோஸ் ஹூ ஆர் பிக்கன் இன் த பீப்பிள் ஐஸ் பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் we are the precious of the Jesus Christ. ஆமென். ஸோ சமுதாயத்தின் மத்தியில் யார் பெரியவர்கள் அவங்க இருந்துட்டு போட்டோம், தேவன் மத்தியில் நாம் தான் பெரியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. அது மட்டும் இல்லை, பாருங்கள், அந்த பிராமின் பிள்ளைருக்கு நான் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். அல்லேலூயா. ஸோ பல வீட்டுகளுக்கு போய் பிராமணர் மக்களை ஜெபம் பண்ணிவிட்டு வரும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ பெரியவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி அவங்களை ரீச் பண்ணுறதுன்னு, அப்போ ஆண்டவர் வந்து ஹீலிங் டெலிவரன்ஸ் மூலிமா நம்மளை வந்து யூஸ் பண்ணுறார். ஆமேன். எப்படி யூஸ் பண்ணுறா, வீட்டுக்கு கார் வருது, காரில் நம்மளை கூட்டு போய் மலைக்கு 40 கிலோமீட்டரில் கொண்டு போகிறாங்க கூட்டம் நடத்துறதுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் வீட்டுக்கு போகிறது, எந்த கிராமத்துக்கு போகிறது தெரியாமல் நம்ம வந்து தவிச்சிட்டு இருந்தோம் அந்த ஆத்துமா பாரத்தோட. ஆனால் நம்ம ஜெபிக்கிறப்போ ஆவியானவர் கிரியை செய்கிறார். அது எந்த இடமா, ஈவன் தோ வில்டர்னஸாக இருந்தாலும், இஃப் ஹோலி ஸ்பிரிட் வில் கம், த ஹோலி ஸ்பிரிட் மேனிஃபெஸ்டேஷன் வில் கம், இட் வில் ஆட்டோமேட்டிக் டோர் வில் ஓப்பன். ஆமேன். ஆவியானவர் எந்த இடத்துல இருப்பாரோ, எந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்யறோ, அங்கே நிச்சயமாகவே கனிகள் நம்ம பார்க்க முடியும். ஆமேன். ஸோ அப்போது இந்த ஒரு 3 பீப்புளை சொன்ன, ராஜ்பூத், குப்தா, ஷர்மா. ஸோ இந்த குப்தா பீப்புள் பிஸ்னஸ் பீப்புள், ராஜ்பூத் வந்து நல்ல ரவுடிசம் பீப்புள், ஷர்மா இந்த பிராமின்ஸ் பீப்புள். ஸோ இப்போது நம்மளை கர்த்தர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னாங்களோ எல்லா ரவுடிஸ் இந்த ராஜ்பூத் பீப்புள் மத்தியில் தான் நமக்கு இப்போ வந்து ஊழியங்கள் நடைபெறுது. ஆமேன். ஸோ அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே பயப்படுது. ஆமேன். அது மட்டும் இல்லை, அவங்க எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேருன்னு பார்த்தா குருஜி என்றாங்க. அல்லேலூயா. நம்மளை வந்து குருஜி என்று, நான் குரு இல்லை, என்ன அம்மன் வந்தால் குரு, என்ன குரு நீ கூடாது. ஆமேன். ஸோ நிறைய டெலிவரன்ஸ் அங்கே வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஹீலிங்ஸை நடத்துகிறாரு. ஒரு மென்டல் இல்னஸ், 17 வயசு சின்ன ஒரு சிறு பெண், அவளை ஐசியூவில் வச்சாங்க. ஸோ இப்போ ஜெபம் பண்ணவொன்னு ஆண்டவருக்கு அவளுக்கு சுகம் கொடுத்த பிறகு இப்போ அவள் வந்து நல்லா தெளிவாக இருக்கா. இப்போ அவள் எனக்கு ஜெபம் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றா. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மற்றும் ஆண்டவர் பலவிதமான ஊழியர்களை அங்கே சந்திக்கும்படி, அநேக ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியே போவாதன்னாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒரு ஆராதனை, ஈவினிங் 4 மணிக்கு ஒரு ஆராதனை. ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமீன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அழைப்பு உண்மை என்றால், பாரம் உண்மை என்றால், ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பது உண்மை என்றால், ஆத்துமாக்கள் நிச்சயமாக வருவது உண்மையே. ஆமீன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் அங்கே இருக்குது. அப்போது இதை நீங்கள் எதற்காக அங்கே ஜெபிக்க வேண்டும் என்றால், அங்கே மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும், ஊழியர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை காணப்படும். இதை தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் நாம் சந்திக்க வேண்டும். எப்படி சந்திப்பேன் என்றால், ஆவியானுடைய கிரியை பலமாக நடைபெற வேண்டும். ஆமேன். மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும், பிசாசுகளை விரட்ட வேண்டும். ஆமேன். ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து அங்கே வந்து இம்மிடியேட்டாக அங்கே வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஊழியமாக இருக்குது. இப்படி அங்கே நடக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தரை குறித்து அந்த மக்களுக்கு ஒரு தெய்வ பயம் உண்டாகும்.
அல்லேலூயா. அப்போ இதற்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அதனால தான் எல்லா ஊழியக்காரங்களும் யாருமே கிராமத்திலே இல்லை பாருங்கள், எல்லா ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்காங்க. பிரச்சனை ஒன்று ஆகட்டும், ட்ரெயினை பிடிச்சி ஊர் பக்கம் போயிடுவோம். அல்லேலூயா. ஏன்னா கிராமத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாஞ்சை இருக்குது. பட் எப்படி போவேன் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கிராமத்துக்கு அவ்வளோ எளிமையாக அங்கே போக முடியல. அப்போ நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணுங்கள். வருகின்ற நாட்களில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற 6697 கிராமத்தில் ஊழியங்கள் நடைபெற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். 5 கிராமத்துக்கு ஒரு ஊழியர் என்றால் 1053 திருச்சபை எங்கே தேவைப்படுது. ஆமீன். அல்லேலூயா. அப்போ இதற்காக ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆட்களை அங்கே எழுப்புவார். அங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்படும். ஆமீன். தலை அசைக்கப்படும் என்றால் வால் ஆட்டோமேட்டிக்காக அசைக்கப்படும். ஆமாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்தியாவின் தலையாகிற ஜம்மு காஷ்மீர் ஆண்டவருக்காக சொந்தமாக இருக்கிறான், மற்ற ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். how many people believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்முடைய காலகட்டம். நாம் தான் எஸ்தராக இருக்கோம், நாம் தான் கிதியோனாக இருக்கோம். ஸோ நாம் செயல்பட வேண்டிய காலகட்டம். ஆண்டு நம்ம இடத்துல கணக்கு கேட்பார், நம்மளுடைய பீரியட்ஸ். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் எக்ஸ்ட்ரானே எடுத்து ஆண்டவருக்காக நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கிளைமேட்ஸ் வந்து ரொம்ப ஹெவி விண்டராக இருக்கும். நல்ல ஸ்னோஃபால்ஸ்லாம். தம்பி என் கூட வரும்பொழுது ஒரு கேள்வி கேட்டார், அண்ணே தூத்துக்குடியில் ஸ்னோஃபால்ஸ் வருமா கேட்டார். தம்பி இங்கே வராதுடா அப்படின்னு. அவர் ஸ்னோஃபால்ஸ் பார்க்க ஆசையாக இருக்கார். ஆவே. ஸோ ஹெவி ஸ்னோஃபால்ஸ் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி ஒரு 3 months வந்து வெளியவே வர முடியும். நல்ல குளிர், ஒரு 3 மாதம் நல்ல வெயில், மீதி இருக்க மாதம் நல்ல மழை. ஸோ இதுதான் அந்த கிளைமேட்ஸ் அங்கே தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 to 12 hours கரண்ட் இருக்காது. ஸோ மார்னிங்கில் கரண்ட்டு போகுது, ஈவினிங்கில் கரண்ட்டு போகுது, நைட்டில் கரண்ட்டு போகுது, மிட் நைட்டில் கரண்ட்டு போகுது, ஏர்லி மார்னிங்கில் கரண்ட்டு போகுது. ஸோ எல்லோருடைய வீட்லேயும் வந்து இன்வெர்டர் இருக்கும். ஸோ இப்படி இருக்க எங்கள் சொசைட்டி லிவிங் காஸ்ட் மோஸ்ட் ஹைலி எக்ஸ்பென்சிவ். சென்னையை விட அங்கே இருக்க விலைவாசி ரொம்ப அதிகம். ஸோ அங்கே இருக்கிற விலைவாசி காரியங்கள் இது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த தீவிரவாதி மக்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும், இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். ஸோ துப்பாக்கி ஏந்தும் கைகள் தப்பாமல் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஏந்த வேண்டும். ஆமீன். ஸோ அங்கே இருக்க அரசியல்வாதிகளுடைய காரியங்கள் மாற வேண்டும். இதற்கெல்லாம் என்ன தேவைப்படும்? நம்ம ஜெபிக்கிறப்போ, ஒவ்வொரு கிராமத்துக்காக பேர் சொல்லி ஜெபிக்கிறப்போ, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறப்போ கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். ஆமீன். இதுவரையும் நடைபெறாத ஒரு ஆத்துமா அறுவடை அங்கே நடைபெறும். ஆமீன். நான் ஆழமாக பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஜெபம் அங்கே ஒரு மிகப்பெரிய அசைவை செய்து கொண்டிருக்குது. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் எவ்ரி சாட்டர்டே ஒரு 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். கூகுள் மீட்டில் ஒரு 2 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ப்ரேயர்ஸ் ஒரு மிகப்பெரிய பேக் போன்ஸாக இருக்குது. ஆமீன். ஸோ இதுதான் பெரிய அங்கே சேலஞ்சிங். ஸோ ஊழியர்கள் இருக்கிறாங்க, வெளியே போக முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆத்துமா பாரம் அழைப்பும் இருக்குது. இதன் மத்தியில் வந்து ஆவியானுடைய கிரியை அங்கே செயல்பட வேண்டும். இப்படி அங்கே செயல்படுறப்போ நிச்சயமாகவே ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்காக சொந்தமாக மாறும். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 120 சீடர்களை எழுப்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் எழுப்பினார். அந்த 12 சீஷர்கள் மூலமாக உலகமெங்கும் அவர் எழுப்பி சபைகளை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு 120 குவாலிஃபைடான டிசேபிள்ஸை மேக் பண்ணுறப்போ அந்த சீஷர்கள் அவங்க ஒரு 10 சபையை ஒருத்தர் எழுப்பினார்னா 120 பேர் 1200 சபை வந்துருச்சு. ஹலோ, எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமீன். ஸோ இந்த ஒரு விஷன்ஸ் மூலிமா தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க. ஒரு வாலிபர்களை 12 பேர் கூடவே வச்சு பைபிள் ட்ரைனிங் நல்லா கொடுத்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய லீடிங் அவங்க லீட் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த சோல் பேர்டன் வந்து ஆத்மா பாரம் வந்து அவர்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் அவர்கள் எழும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவனுக்காக அவர்கள் பெரிய காரியங்கள் செய்வார்கள். ஸோ அப்போ ஒரு 120 சீடர்கள் எழுப்ப வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இதற்கு நடுவில் ஒரு மருத்துவமனை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆமே. அல்லேலூயா. மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து மஸ்ட்டாக இருக்குது. ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 1700 ஸ்கூல் இருக்குது. வெறும் 4.5 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எத்தனை ஸ்கூல் இருக்குது? 1700 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல். என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. எனக்கு வீட்டை கண்டுபிடிச்சி கொடுத்தவர் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இந்து. அவர் தான் வீடை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அவர் 28 வருஷமாக ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காரு. 250 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 22 டீச்சர்ஸ் இருக்காங்க. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அமேசிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏபிசிடியே தெரியல.
So he was running the schools 28 years. I was very surprised when I was met first time. It's really tremendous things in my life. So இந்த மாதிரி காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்முக்கும் எனக்கும் வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அநேக கர்ப்பிணி பெண்கள் இந்த உதம்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜம்மு காஷ்மீர் போகிற வழியில் நிறைய பேர் ரோட்டில் இறந்துருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்லாம் நான் பார்க்குறப்போ இதெல்லாம் கேள்விப்படுறப்போ இந்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஸோ எனவே ஒரு மிஷன் மருத்துவமனை அங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. ஸோ மிஷன் ஹாஸ்பிட்டலுக்காக இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அன்றைக்கி சோஃபியா ஐடாஸ்கேடர் இந்தியா வந்தாங்க. இந்தியா வந்து அழைப்பை பெற்றாங்க. அழைப்பை பெற்று அமெரிக்கா தேசத்துக்கு சென்று படிப்பை படித்த பின்பு இந்தியா வந்ததினால்தான் மருத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே ஊழியக்காரங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஐ வெல் எஜுகேஷன் தே ஷுட் மஸ்ட் வெல் எஜுகேட்டட். தே ஷுட் மஸ்ட் வெல்த் ஆல்சோ. சிடி ஸ்டட்டை பற்றி பெருசாக பேசுகிறோம். நாலு பங்கை வந்து ஒரு பங்கை மனைவி கொடுத்தாரு, 3 பங்கை மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்தாரு. இருக்கிறதுனால தானே கொடுத்தாரு. படித்ததுனால ஹாஸ்பிட்டலில் கட்டினாங்க. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ ஊழியக்காரங்க பிள்ளைங்க நல்லா படிக்க நல்லா வெல்த்தாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். ஆமேன். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த எஜுகேஷன் நமக்கு கொடுத்த ஹெல்த்தும் அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவராக இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆமேன். ஸோ இப்படி ஆண்டவர் அங்கே என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். வருகின்ற காலகட்டத்தில் நிறைய பிளான்ஸ் நமக்கு இருக்குது. அங்கே சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். அந்த சபைகள் மூலியமாக அங்கே இருக்கிற வாலிபர்களை சந்திக்க வேண்டும். வாலிபர்கள் எழும்பி அவர்கள் அந்த தேசங்களை சந்திக்க வேண்டும். ஸோ இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுடைய பாதங்களை ஜம்மு காஷ்மீர் பதியும்படியாக உங்களை அறைகோல் இடுகிறேன். ஆமேன் அல்லேலூயா. ஸோ நீங்கள் வந்து பாருங்க, அங்கே உபவாசம் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தின் மூலியமாய் அங்கே அசைவுகள் உண்டாகும். ஸோ இதுதான் பெரிய சேலஞ்சஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஷனரி அங்கே இருக்கார், 13 வருஷமாக இருக்கார், இன்னும் ஒரு ஆத்மாவும் இல்லை. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 13 years he is doing ministry in ஜம்மு காஷ்மீர். 13 வருஷமாக இருக்கார். பாகிஸ்தான் பார்டரில் இருந்தார். குண்டு போட்டதை அவங்க மனைவி பார்த்தவுடனே ஒரு அம்மாவுடைய இருதயத்தில் குண்டு பாஞ்சு அந்த இருதயமே அப்படியே ஓட்டையாகி குண்டு வெளியே வந்துச்சு. இந்த சீன்ஸ்லாம் அவங்க பார்த்து பார்டர்லேருந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்திருக்காங்க. 13 வருஷமாக அது. தெர் இஸ் நோ எனி ஃப்ரூட்ஸ். இன்னமும் ஆண்டவருக்காக அங்கே நிற்கிறாங்க. கர்த்தர் செய்வான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய அழைப்புக்காக அங்கே நிற்கிறாங்க. ஸோ இதுதான் பிக்கெஸ்ட் அங்கே சேலஞ்சஸ். ஸோ சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய விச் கிராஃப்ட் பிளாக் மேஜிக்ஸ், நிறைய கிட்னி ஃபெயிலியர்ஸ் இஷ்யூஸ் அங்கே இருக்குது. சிறு பிள்ளைங்கள்லாம் சிறு வயதில் இறந்துருவாங்க. என்னென்னு பார்த்தா கிட்னி ஃபெயிலியர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ கர்சஸ், நிறைய சாபங்கள் அங்கே குடும்பத்துக்குள்ளே நிறைய சாபங்கள் இருக்கிறது, நிறைய கர்சஸ் இருக்கிறது. ஸோ நிறைய பிளாக் மேஜ் விச் கிராஃப்ட்ஸ், நிறைய சிலைகளை வணங்குறாங்க, மீனை வணங்குறாங்க, மாடு உடைய சிலையில் போய் அவங்க கவலையை சொல்கிறாங்க, மனிதரில் வணங்குறாங்க, மரம் செடி கொடியை வணங்குறாங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டு ஓனர் மேலே அந்த புதினா செடி இருந்துச்சு. அந்த புதினா டீயில் போட்டு குடிக்கிறது நல்லது தானே, ஹெல்த்து குட்டுன்னு சொல்லிட்டு அந்த புதினா செடியை பிடுங்க போனேன். பின்னாடியே வந்து சண்டை போகிறோம், அதை பிடுங்க, அது வந்து எங்களுடைய கார்டன்றாரு. ஸோ எந்த அளவுக்கு பீப்புளுடைய மைண்ட் வந்து அப்படியே வந்து ஸ்டம்புடாக இருக்குது, ஒரு ஸ்பார்க் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பிசாசானவன், இவ்வளோத்துடைய பிசாசானவன் மக்களுடைய கண்களை கூடாக்கி வைத்து கொண்டிருக்கிறான். எப்போ சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே போதோ அப்போ தான் அவன் கண்கள் திறக்கப்படும். அப்போ சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷத்துக்கு தடையாக இருக்க காரியங்கள் எப்போ உடையுதோ அப்போ தான் அங்கே சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்படும். ஆமீன். ஸோ அப்போ ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் பெரிய கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் போய் டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே 1,00,000 மக்கள் இங்கே வரணும். I mean 1,00,000 people they should must in this ground. I will preach the gospel and also use me as a deliverance and healing ministry. I want to see the early apostle what they did. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் என்ன ஊழியம் அங்கே நடந்ததோ அந்த ஊழியத்தை இங்கே நான் நடக்க விரும்புகிறேன், நான் பார்க்க விரும்புகிறேன். என்னை பயன்படுத்துக்கு இதான் ஒரே நோக்கம், ஜெபம். ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆமேன். ஸோ ஒரு நிமிஷமாவது எப்பயாலாம் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அன்பு சகோதரர் டேனியலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கே ஆத்துமா அறுவடை நடைபெற வேண்டும். ஆமேன். சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், தேவ ராஜ்யம் அங்கே வந்து கட்டப்பட வேண்டும். ஆமேன். இந்தியாவின் தலையாகிய ஜம்மு காஷ்மீர் ஆண்டவருக்காக சொந்தமாக மாறும் என்றால் மற்ற ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா அல்லேலூயா.
இதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ். ஸோ மோஸ்ட் வெல்கம் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ப்ரே வித் அஸ் அண்ட் டூ மினிஸ்ட்ரி வித் அஸ். மே த லார்ட் bless you and God be with you. Thank you for this wonderful opportunity. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்லா சாப்பிட்டு தூங்குறோம். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ ஒரு பாரம், எவ்வளோ ஒரு காரியம் தெரியுமா? அந்த மிஷினரி காரியங்களில் நம்ம அதிகமாக செபிப்போம். அவங்களுக்கு இப்போ 2000 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த மாதத்துலேருந்து 3000 கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் மிஷினரியை கொஞ்சம் தாங்குங்க, சரியா? ஆமாம், எந்த அளவுக்கு நம்ம தாங்குகிறோமோ இன்னும் அதிகமாக மிஷினரிகளை தாங்கணும். எனக்கு ஒரு பெரிய பாரம். ஆமாம், நிறையா ஜம்மு காஷ்மீர் இன்னும் நிறையா இருக்கிறாங்க, நிறைய இதில். அதனால் இப்படி நல்லா ஊழியம் பண்ணுகிறவங்கள ஜெபத்தாலையும் பணத்தாலையும் தாங்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. எல்லோரும் கர்த்தருடைய கரத்தில் எல்லோரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். சுந்தரையா சோம்மன். யாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். மகன் மூலமாக பேசின வார்த்தை அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற நல்லவராக இருக்கிறார். நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் யாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் பகுதியில், என் குடும்பத்தில், நான் போகிற இடங்களிலெல்லாம் என்னை அற்பமாக எண்ணின ஜனங்களுக்கு முன்பாக, எங்கள் உறவுகளுக்கு முன்பாக, ஆண்டவரே அப்பா பிரஜாதிகளுக்கு முன்பாக நீர் என்னை ஆச்சரியமான ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீர் மாற்ற போகிற எல்லா தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாகிய டேனியலை கொண்டு நீ ஜம்மு காஷ்மீரை அசைக்க உம்மால் கூடுமானால் எங்களை கொண்டு, என்னை கொண்டு, என் பட்டணத்தில், என் தெருவில், என் குடும்பத்தில், என் உறவுகள் மத்தியில், ஆண்டவரே இந்த மாநிலத்தில் உம்மால் அசைக்க கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் கடந்து செல்கிறோம். இதுவரை நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரம்தான். இனி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். எங்க சுய பலத்தில் ஓடி ஓடி ஆண்டவரே இளைத்து போயிருக்கிறோம். ஆண்டவரே இனி உம்முடைய கரத்தில் எங்களை ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரமாகிய எங்களை உம்முடைய கரங்களினால் நீர் ஆசீர்வாதமான பாத்திரமாக நீர் மாற்றப் போவதற்காய் நன்றி. ஆண்டவரே வந்த ஜனங்களை அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய், ஆண்டவரே சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, குடும்பத்தாரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரியவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஊழியர்களை அர்ப்பணிக்கிறோம். ஊழியர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, அநேக நாட்களாக விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த விண்ணப்பங்களுக்கு, அந்த ஜெபத்திற்கு பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி. ஆண்டவரே, நான் இனி அற்பமான பாத்திரம் அல்ல, நான் அற்பமாய் பாத்திரம் அல்ல, உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய், உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய் நீர் என்னை வணைந்து கொள்ள முடியாய் இந்த நாளில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இனி நான் ஆண்டவரே அற்பமான பாத்திரமாய் இந்த பகுதியில் நான் நடமாட விரும்பவில்லை. ஆண்டவரே நடமாட விரும்பவில்லை. ஆச்சரியமான ஒரு பாத்திரமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாய் நீர் என்னை ஆண்டவரை வணைந்து கொள்ளும்படியாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதிக்காக, பலவீனங்களுக்காக ஆண்டவரே நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்களோ, பரலோகம் இப்போதே அவர்களுக்காக திறக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகம் திறக்கப்படுவதாக. பரிகாரியாய் எங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே பரிகாரியாய் எங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாங்கள் ஆண்டவரே வேதத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் இந்த நாளிலே யாருக்கெல்லாம் பலவீனங்கள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வியாதிகள் இருக்குதோ, அவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, உண்டாவதாக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை நதி ஆண்டவரை பாய்வதாக. அவர்கள் வீட்டில் இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தோடு, விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொல்லி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, குடும்பமாக நீர் மாற்றியதற்காய் நன்றி. அற்பமான பாத்திரம் அல்ல, ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக உம்முடைய ஜனங்கள்
காரியங்களை நீர் ஆண்டவரை உருமாற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி தாபரிப்பதாக. துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை